ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து டெக்னிக்கல் டெஸ்ட்மென்ட்க்கான பிசிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? பிசிக்கல் வந்து ஒரு 10 டேஸா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஒரு சிலர் வந்து பிசிக்கலுக்கு இனிமே தான் போவீங்க. என்ன என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி ஒரு 4-5 பேர் கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பிசிக்கல்ல வந்து 5 கிலோமீட்டர்ல வந்து டைமிங் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு ப்ரோ அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. எனக்கு பிராக்டிஸ்ல நல்லா 20 to 30 23 மினிட்ஸ்ல 24 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண ப்ரோ. அங்கே என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அது ரிலேட்டடா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது வந்து 5 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு ப்ரோ. அப்படி நான் மட்டும் தான் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனா அங்க வந்து நிறைய பேர் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல நாங்க கரெக்டா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ஒரு சிலருக்கு 2 பேருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சா நம்ம ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றதுனால இது ரிலேட்டடா கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்களும் டெக்னிக்கல் டெஸ்ட்மென்ட் நீங்களும் இந்த பிசிக்கல் பண்ணியிருந்தா உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துக்கலாம். நீங்க வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்குமே இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கும் தோணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை நீங்க அடுத்த வாரம் பிசிக்கல் பண்றவங்களா இருக்கலாம், பாக்குறவங்க நாளைக்கு பிசிக்கல் பண்றவங்களா இருக்கலாம். நீங்களும் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நாங்க நம்ம கான்டாக்ட் பண்ணி சொன்னவங்க வந்து ஒரு மூணே மிஸ்டேக்ஸ் மட்டும் சொன்னாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ வந்து கரெக்டா வந்து 5 கிலோமீட்டர் வந்து மெஷர் பண்ணல ப்ரோ. கரெக்டா வந்து 5 கிலோமீட்டர் இல்ல ப்ரோ, டிஸ்டன்ஸ் கூட இருக்கு ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ நாங்க 5 கிலோமீட்டர் என் பண்றோம் ப்ரோ. ஆனா அவங்க வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க கரெக்டா 24 மினிட்ஸ்ல உங்களுக்கு 1 செகண்ட் லேட் ஆனாலும் நான் உங்களை செலக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அந்த மாதிரி சொல்றாங்க ப்ரோ. ஆனா அங்க வந்து ப்ராப்பரா எதுவுமே நடத்தல ப்ரோ. இப்ப நாங்க 5 கிலோமீட்டர் ரன் பண்றோம், 24 மினிட்ஸ்ல ரன் பண்ணோம் அப்படின்னா ரோட்ல விடுறாங்க ப்ரோ. ஆனா ரோட்ல வந்து ஒரு 1/2 1 hour ரோட பிளாக் பண்ணோம்ல ப்ரோ. அந்த சேஃப்டி ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நாங்க ரோட்ல ஓடுறோம் ப்ரோ. வண்டி அது அன்றாட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குமோ எல்லாமே நடக்கும் ப்ரோ. வண்டி வருது ப்ரோ, பைக் ஓடுது ப்ரோ. இப்ப எனக்கே நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 இடத்துல நான் பஸ் ஓடும் போது கரெக்டா ஒரு லாரி வந்து என்ன கிராஸ் பண்ணி போகுது ப்ரோ. அங்க நான் ரேஸை டவுன் பண்ணி ஏத்தணும் ப்ரோ. ஆகிறது இன்னொரு இடத்துல ஒரு காரன் பக்கத்துல போறான் ப்ரோ, கிட்டோடி போறான் ப்ரோ. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பயந்து கொஞ்சம் ரேஸை டவுன் பண்ணி மூவ் பண்ண ப்ரோ. அடுத்து 2-3 இடத்துல 2 வண்டி ஒன்னா, அங்க இருந்து ஒரு வண்டி வருது, இங்க இருந்து ஒரு வண்டி போகுது. இங்க இடம் சரியா கம்மியா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ரேஸை டவுன் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்படி நான் டவுன் பண்ணதுனால எனக்கு வந்து டைமிங் வந்து 24 நிமிஷம் 7 செகண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. கண்ணுக்கு எதிர, அதாவது 24 நிமிஷத்துல கரெக்டா பிளாக் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் கரெக்டா 7 செகண்டுக்கு அப்புறம் முடிக்கிறேன் ப்ரோ. நான் வந்து செலக்ட் ஆகல ப்ரோ. அந்த 7 செகண்டால போயிடுச்சு ப்ரோ. மேபி அவங்க வந்து எல்லாம் ப்ராப்பரா அந்த 1/2 hour 24 மினிட்ஸ்ல ஓடுற அளவுக்கு கரெக்டா 1/2 hour ரோட வந்து கரெக்டா பிளாக் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்போம் ப்ரோ. இந்த மாதிரி அடுத்து வரவங்களுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது ப்ரோ. அதாவது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்பீடா ஓடி நம்ம வண்டி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி இடிச்சிட்டாலோ அல்லது நம்ம கீழே வந்து நம்ம எதுவும் ஆயிட்டாலோ நமக்கு வந்து சிஆர்பிஎஃப் வந்து பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து செலக்ஷன் ஆகி உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆனாலும் அவங்க வந்து பொறுப்பு ஏத்துப்பாங்க. நம்ம வந்து இப்பதான் செலக்ஷன் அட்டன் பண்ணும் போது நமக்கு என்ன ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு. சரிங்களா? யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, எல்லாரும் சேஃபா ரன் பண்ணணும். சரிங்களா? அதனால ஒரு பிளாக் பண்ணாதனால ஒரு சிலர் வந்து டைமிங் வரல. அதாவது ஒரு சிலர் வந்து 23:30 தான் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சில இடைஞ்சல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து டைமிங் கூடுது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? இது வந்து அவங்க வந்து இப்படிலாம் பண்றாங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நாங்க வந்து லீகலா மூவ் பண்ண போறோம். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு 4-5 பேர் ரெக்வெஸ்டா சொல்லி கேட்டாங்க. சரி ப்ரோ, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ. சரிங்களா? அவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒரு 15 பேர்கிட்ட இருக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு ப்ரோ, எனக்கும் இந்த மாதிரி நானும் வாரம் ப்ரோ, நானும் லீகலா மூவ் பண்ண வாரம் ப்ரோ அப்படின்னா இந்த கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.